அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இளையராஜா அவர்களோட இசைப்பயணம் தொடங்கி 50 வருஷம் ஆகுது. 50 இயர்ஸ் ஆஃப் இளையராஜா லைவ் கான்சர்ட் வந்து நேற்று நான் போயிருந்தேன். ஸோ அந்த கான்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த ஒரு கேட்டகரியில் தான் சொல்ல முடியும். அது ஏன்னா இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வென்யூ நேரு அவுட்டோர் ஸ்டேடியம் அந்த வச்சது தப்பே கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து மக்கள் வந்து காமனாக கூடுற பாயிண்ட் தான். சரி ஓகே, அது இருந்தாலுமே அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணல. ஸோ அது முதல் விஷயம் ஹெல்த் கன்சர்ன். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஏசிடிசி என்னென்னா இப்போ வந்து அந்த சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா தே ஆர் நாட் குட் குவாலிட்டி இன் எனஃப், அதாவது தே ஆர் நாட் எனஃப் இன் த குட் குவாலிட்டி. அதுதான் வந்து இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி இல்லாமல் இது ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ 3.5 மணி நேரம் வந்து பார்த்தோன்னா அவரோட இசையை கேட்கறதுக்காக தான் வரும். அந்த இடத்துல அவர் இந்த புகழார பேசுறதுனா கூட ஓகே, அதெல்லாம் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இசை கேட்க வந்த இடத்துல அந்த இசையோட பின்னணி கேட்டால் கூட பரவாயில்ல. அதாவது மற்றவங்க படத்தை வந்து அந்த இடத்துல அவர் முன்னிலை ப்ரமோட் பண்ணுறது தான் அது ஆடியன்ஸ் ஆகிய நாங்கள் அதை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு நான் வரல. அது இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா பிளேலிஸ்ட். ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா இளையராஜா வந்து பார்த்தா உலகத்திலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்போசர் இந்த வேர்ல்டு, உலகத்தில் ஒன் ஆஃப் த தலை சிறந்த இசையமைப்பாளர். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து 50 வருஷமாக இசையை வந்து ஆண்டுகிட்டு இருக்கார் இசை உலக. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து லைவில் கம்போஸ் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த சாங்ஸ் எல்லாமே அந்த 80s அதுக்கப்புறம் இந்த 90s கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. 2000, 2010s, 2020s இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாடர்ன் டேயில் ஏதாவது சாங் வச்சாங்களா கேட்டாங்கன்னா விடுதலையில் காட்டுமல்லி மட்டும் தான் வச்சாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதே மாதிரி ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் மறக்கமா நெஞ்சோ நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட கச்சேரி ஸோ அந்த லெவலுக்கு மோசமாக போச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் நிறைய கான்செப்ட் நல்லா போகிறப்போ இது வந்து ஜஸ்ட் அந்த ஆவரேஜ் அந்த கணக்கில் தான் சொல்ல முடியும். அது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் லெஜெண்ட்ஸ் அதான் இல்லை இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. ஸோ இதோட இவங்களை ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அடுத்த மாதம் தேவா அவர்களோட இசை கச்சேரி இருக்குது, அதுவும் ஏசிடிசி தான், YMCA நந்தனத்தில் நடக்குது. ஸோ அங்கேயாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அவங்களுக்கு இருக்குது. நல்லா ஃபயர் ஒர்க்ஸ் இதுவும் பண்ணலாம். பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலாக போடலாம். பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணால் கூட பெட்டர். டிராஃபிக் அந்த மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து இவங்க எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் முக்கியமாக நந்தனத்தில் அங்கே வந்து மவுண்ட் ரோடு பயமாக டிராஃபிக் ஆகும். ஸோ இதெல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுன்னு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.